ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இட்லி சாம்பார் பவுடர் செப்பரேட்டாக ரெடி பண்ணி சேர்க்க போகிறோம். அதுவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ இட்லி சாம்பார் எப்படி மணக்க டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு, இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். அது குக்கரில் சேர்த்துட்டு அதோட நம்ம காய்கறிகள், இதுக்கு காய்கறிகள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் எடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துட்டு அதை இந்த கழுவி வச்சுருக்கிற துவரம்பருப்பு பாசிப்பருப்போடு சேர்த்துக்கிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கிறோம். பூண்டு ஒரு 8 பல் உரித்து வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையுமே தண்ணியில் போட்டு கழுவி அதை குக்கரில் சேர்த்துக்கிறோம். சின்ன பூண்டாக இருந்தால் 8 பல், பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 4 பல் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் கழுவி இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெந்தயம், பச்சை வெந்தயம் சேர்த்துக்கணும். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கோம். அதையும் இதோட கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த 4 தக்காளி இதோடு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை பச்சையாக சேர்த்துக்கிறோம். அப்போ தான் இந்த சாம்பார் ரொம்ப வாசமாக நல்லா இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அதோட வெந்தயம், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சு நம்ம ஒரு 4-5 விசில் விட்டு பருப்பு குழையிற அளவு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். இது எதுக்கு வறுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு இட்லி சாம்பார் பவுடர் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக வறுத்துக்கிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி எடுத்துக்கிறோம். அதையும் நல்லா வறுத்துக்கணும். மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அதையும் வறுத்துக்கிறோம். நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, அதையும் சேர்த்துக்கிறோம். வரமிளகா காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 6 வரமிளகா சேர்த்துருக்கோம். எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து இந்த ஃபுல் பவுட்ரையுமே இந்த 1 டம்ளர் துவரம்பருப்பு, 1 டம்ளர் பாசிப்பருப்பு வச்சு செய்கிற இந்த இட்லி சாம்பாருக்கு ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறோம். இப்போ இதோட கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. குக்கரில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா குறப்பாக ஒரு பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பவுடர் இந்த மாதிரி குறப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு குக்கரில் பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும் காய்கறிகளோட, அதோட நம்ம அதை சேர்க்க போகிறோம். இப்போ
ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சாச்சு. இப்போ அந்த பவுட்ரு எல்லாத்தையும் அந்த பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பை செக் பண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற புளியையும் கரைச்சி இதோட சேர்த்துக்கணும். ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி சேர்த்தாச்சு. நம்ம சாம்பார் எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதோட கருவேப்பிலை கொத்தையும் சேர்த்து பெருங்காயம், கட்டி பெருங்காயம், சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கோம். பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கணும். இந்த சாம்பாருக்கு இந்த மாதிரி சேர்க்குறது ரொம்ப முக்கியம். இப்படி சேர்த்தோம் அப்படின்னா சாம்பார் சூப்பராக இருக்கும். சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம தாளித்து வச்சுருக்கிற கடுகு, ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இதை சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கமகமன்னு ரொம்ப டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடி. இது இட்லிக்கு, தோசைக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப கமகமன்னு ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 3-4 இட்லி சாப்பிட்றவங்க 6-7 இட்லி கூட சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.